வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல அதிமுகவும், பிஜேபியும் மீண்டும் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு சில காரணங்கள பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பிஜேபி உடனான கூட்டணி முறிவு அப்படின்னு சொல்லி 2 முறை அறிவிச்சிருக்காரு. பிஜேபி கூட ஏடிஎம்கே வந்து மீண்டும் தொடருனா, அவங்களுக்கு வாக்கு சதவீதம் சுத்தமா இருக்காது அப்படிங்கிற நிலைமையில தான் எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பிஜேபிய கழட்டி விட்டுட்டு தனியா வந்த மாதிரி ஆனா சொல்லிட்டு வெளிய வந்திருக்காரு. 2 முறை அறிவிச்சிருக்காரு. அவர் அறிவிச்சிருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அவர்கள எந்த வகையிலுமே இதுவரையும் யாருமே விமர்சிக்கவே இல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்த கிளப்புது. அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா, அதிமுகவ கடுமையா விமர்சிக்கிறதே கிடையாது. திமுகவ மட்டும் தான் விமர்சிக்கிறாரே தவிர்த்து, அதிமுகவ எந்த வகையிலும் விமர்சிக்கிறதே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, திமுகவ ஃபைல் 1, ஃபைல் 2ன்னு அவர்கள் திமுக பண்ண ஊழல் பட்டியல அடிக்கடி வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா, ஏடிஎம்கேலயும் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் அதிகமா இருக்காங்க. அவங்க மேலயும் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா, அவர்கள இதுவரையும் எந்த ஒரு ஏடிஎம்கே ஃபைல்ன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வெளியிடவே கிடையாது. இதுவும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இன்றைய நிலையில ஏடிஎம்கே தான் பிரதான எதிர்க்கட்சியா இருந்தாலும், அவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யறது கிடையாது. தமிழகத்துல ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுதுன்னா, அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் எதிர்க்கட்சியா இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல தனித்து விடப்பட்டிருக்கு. ஆனா, அவங்க வந்து சும்மா இல்லாம ஒரு சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சிறு சிறு கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி 4 முனை போட்டியாகவோ, 5 முனை போட்டியாகவோ நடைபெற வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேவ அண்ணாமலையும் சரி, பிஜேபியும் சரி கடுமையா விமர்சிக்காமயே வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல மீண்டும் கூட்டணி அமைக்கலாம். அப்படி இல்லாட்டி திமுகவுடனும் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, நெருக்கமாவே வந்துகிட்டு இருக்காங்க. அரசு விழாக்களுக்கு மோடி அவர்கள அழைக்கிறாங்க. இங்க வந்து முன்னாடி கோ பேக் மோடின்னு சொன்னவங்க, இன்னைக்கு அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு திமுகவோட கூட்டணிக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுகவோட கூட்டணிக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 3வது அணி, 4வது அணின்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள வச்சுட்டு அண்ணாமலைங்கிற பேர மட்டுமே வச்சுக்கிட்டு பிஜேபி தனிச்சு நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை தனிச்சு நின்னா பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகுதா? இல்ல மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.